இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாங்க, உங்களை வழி நடத்துவேன் என்று. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று பார்த்தோங்க. அவரிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் போது அழுகையோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறவராக இருக்கிறாராங்க. தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகளையும் இன்னும் உடைமைகளை எல்லாம் அமலேக்கன் என்ற ஒருத்தன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் எந்த அளவு வேதனையில் இருந்திருப்பார்னு பாருங்க. அவர் அள்ள பலனில்லாத மட்டும் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்படி அழுத நிலைமையிலும் அந்த கூட இருந்தவங்க ஆறுதல் சொல்லாம இன்னும் தாவீது ராஜாவை கல்லறிய பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறதுங்க. அந்த சூழ்நிலையிலுங்க அவர் அழுகையோடு விண்ணப்பத்தோடும் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய பாதத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டாராங்க. அப்ப கர்த்தர் வாக்கு கொடுத்தாருங்க, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு. அந்த வாக்கின்படியே கர்த்தரே தாவீது ராஜாவோடு இருந்து வழி நடத்தி அதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்தாருங்க. இன்றைக்கு கூடங்க நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து அழுகை புலம்பலோடு இருக்கிறீங்கல்ல, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அந்த காரியத்திற்கு கர்த்தர் பதிலை உங்களுக்கு வழி நடத்தி செம்மையான பாதையில நடத்துவாராங்க. உங்க கால் இடராதபடி நடத்தி உங்கள் கைகளை அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வாருங்க. கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.